நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,000ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்துன்னா ஒரு 70 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்துன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைம்லங்க 110ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 180 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் 25,000 மேலே தாங்க முடிஞ்சிருக்கு. மேபி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு 2500 இந்த ரேஞ்சு பக்கத்தில் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ரேஞ்சுங்க. இந்த 150ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 900 தாங்க. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டியில் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் வருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வாலட்டிலிட்டியாக இருக்கும். எகைன் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா இன்ட்ராடேக்கு நீங்கள் வேணால் செல் பண்ணிட்டுங்க இமீடியட்டாக மறுபடியும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ கேப் அப் ஓப்பனிங் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வாலட்டிலிட்டி வரலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியில் நான் ப்ரீவியஸாக சொன்னதாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 250ங்க 55,250ங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தாங்க. நேற்று நான் சொன்னலைங்க இந்த ரேஞ்சுங்க, இந்த 54,500ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ராடேக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த ரேஞ்சு. ஸோ பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேண்டாங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போயிருங்க, மறுபடியும் திரும்ப இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுன்னா திரும்ப கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லையா மேலே போகிறப்ப அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க, மாட்டிப்பீங்க. அப்படின்னா இன்ட்ராடேக்கு போகிற மாதிரி தான் போங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. மேலே போனால் இந்த ரேஞ்சுக்குள்ளங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு இருப்பாங்க இந்த 250 இதிலிருந்துங்க இந்த ஒரு 200 பாயிண்ட்டுங்க எங்கே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். 5500லேருந்துங்க 250 கிலோங்க இந்த ரேஞ்சில் எங்கே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக தான் பார்க்கும். அப்படி ஃபால் ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு ஷார்ட் செல் போகாதீங்க, F&Oவில் போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் புல்லிஷில் இருக்கனால இங்கேருந்து ஃபால் ஆனாலுங்க மறுபடியும் திரும்ப இங்கேருந்து வந்து திரும்ப பார்க்கும். அப்போ இங்கேருந்து திரும்புறப்ப நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் நான் ஆல்ரெடி சொன்னதாங்க ப்ரீவியஸாக. இந்த லெவல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், இந்த 13,050ங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள் 13,050 இப்போ 2 நாள் அங்கேயே தாங்க சுற்றிட்டு இருக்கு. மேபிங்க இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஓரளவு பாசிட்டிவாக இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு 20 to 30 பாயிண்ட்டுங்க ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்ல செல்லிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நிஃப்டிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மிட் கேப்லையும் நம்ம அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். திரும்ப ஏதாச்சும் ஒரு லோ பாயிண்ட்டுங்க நல்ல ஒரு செல்லிங் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் வந்துன்னா அந்த மிட் கேப்லேயும் பேங்க் நிஃப்டியும் அவாய்ட் பண்ணிங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம ஓஐ பார்த்துடலாம். ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்ட்ராங்காக ரைட்டர்ஸ் இருக்காங்க, மார்க்கெட் சப்போர்ட்டிவ்க்கு இருக்கானுங்க. இன்றைக்கி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 100ல் தான் ஓப்பன் வருங்க. ஸோ 100ல் ஓப்பன் வரப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். இவங்க உடஞ்சிடுவாங்க, கால் ரைட்டர்ஸ் உடஞ்சிடுவாங்க. ஆனாங்க ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸில் வந்துட்டுனா வல்டிலிட்டியாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டுனா இந்த 200 இருக்குது பாருங்கள், 25,200லையும் அதுக்கப்புறம் இந்த 100லையும் வந்துட்டுனா நல்ல ஒரு கால் ரைட்டர்ஸ் வர பார்ப்பானுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் வல்டிலிட்டி கொடுங்க, திரும்ப மார்க்கெட் திரும்புறப்ப உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ 100ல் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இமீடியட்டாகவே 200 இருக்குது பாருங்கள், இதில் ஸ்ட்ராங்காக கால் ரைட்டர்ஸ் வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் வல்டிலிட்டி கொடுத்துங்க, மார்க்கெட் லைட்டாக கீழே திருப்புறப்ப உங்களுக்கு 100லே ரைட்டர்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிப்பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் 25,000 உடைச்சா மட்டும் தான் 25,000ல் கால் ரைட்டர்ஸ் வருவாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல வரமாட்டாங்க. இந்த 200 100ல் தான் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க, நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, நான் லைவ் போகிறேன். லைவில் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.